நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபத்திர பிஆர் ராஜா குளத்தூர் ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1304வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம மாணிக் பிரபு இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய சமஸ்தானம் ஃபோட்டோ. இவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ ஃபர்கெட், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் அன் இன்சிடென்ட் வித் யூ. லோகத்தில், பாரத தேசத்தில் நிறைய மகான்கள் எங்கெங்கேயோ இருக்கா. அதனால் இந்த மகான் தான் வசதி மற்றவங்களாம் சொல்லவே முடியாது. தத்த சம்பிரதாயன்றது ஃபாலோ பண்ணுறது, தத்தாத்திரேயர் மூலமாக தான் அந்த திரிபுரா ரகசியமே வெளியில் வந்தது. தத்தாத்திரேயர் யாரோட பையன்? அத்திரி ரிஷியோட பையன். அத்திரி ரிஷியாவுக்கு மூத்த பையன் யார்? துர்வாச மகிழ்ச்சி காஞ்சி காமாட்சியை பிரதிஷ்டை பண்ணவர். அவர் தம்பி தான் தத்தாத்திரேயர். அவர் தம்பி சந்திரன். சந்திர மண்டலத்தில் சந்திரன் தத்தாத்திரேயோட ஓன் பிரதர். ஆத்திரேய கோத்திரம், அத்திரி ஆத்திரேயம். நல்லா புரிஞ்சுங்க. இது இப்படியாக இருக்க எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தில் 71 பீடாதிபதிகள் வந்துட்டா. இப்போ சத்திய சந்திரேகர் சரஸ்வதி சத்தா 71. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இவாளுக்கு தான் பவர், அவளுக்கு தான் பவர். இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 54வது பீடாதிபதி இப்போ கரெக்ட்னா இட்ஸ் 54 நினைக்கிறேன். ஒரு அரௌண்டு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி when I went to எழுச்சூர் ஃபஸ்ட்டு டைம், அங்கே முதலியார் தான் ஃபேமிலி தான் பார்த்துக்கிறா. நெல்லடக்கேஸ்வரர் தெய்வநாயகி கோவில். ஆக்சுவலாக அந்த பையன் முதலியார் பையன் ஜெயந்தரை ஆரம்பிச்சு அவள் ஒழுங்காக கவனிக்கலை. கோவில் உள்ளே சன்னதி உள்ள ரம் பாட்டில் விஸ்கி பாட்டில் வச்சுருந்தான் அந்த பையன். வேத பாடசாலை படித்த பையன். காஞ்சிபுரத்துலேருந்து அவன் ஷவுட்டில் அரைஞ்சி அனுப்பிட்டார் ஜெயந்திரர். அப்புறமா அந்த முதலியார் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், அந்த எல்என்டியில் ஒர்க் பண்ண அந்த பையனை, இன்ஜினியரிங் படித்த பையனை வர சொல்லி ரிசைன் இஸ் ஜாபு. ஆகமம் படித்தான் அவன், சிவாகமம் படித்து இப்போ அவன் தான் முதலியார் பையன் தான் பூஜை பண்ணுறான். நல்லா புரிஞ்சுக்க. சாமி எப்படி அக்செப்ட் பண்ணுறாரு பாருங்க. நெல்லடக்கணேஸ்வரர் கோவிலுக்கு யார் பூஜை பண்ணுறாருன்னா அந்த முதலியார். அவர் அவருடைய தர்மகர்த்தா வாழலாம். அவள் பையன்தான் பண்ணுறான். அந்த ஊருக்கு நான் போயிருக்கும்போது முதல்ல அப்போ கால் ஆப்ரேஷன் ஆகிய பெரிய யாரை காலோட வீழ்ந்து இருக்குது, நடக்கவே முடியல. இந்த பானா டைப் வாக்கரை வச்சு தானே உள்ளே நுழைஞ்சேன். போய் பயத்திருக்கும் போது நானும் சுவாமியை மட்டும் தான் இருக்கும், மாதிரி யாரும் இல்லை. ஒரு சாயந்தர வேலை அன்றைக்கி சங்கட சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டா. அப்போ எனக்கு நெல்லகேஸ்வரருடைய சந்நிதி பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்டது. சத்தியமாக நடந்தது, நம்புங்க. நான் பின்னாடி இருக்கேன், நான் பார்த்துட்டு போகிறேன். ஒரு குரல் வந்தது. யார் பின்னாடி இருக்கான்னு கேட்டேன் போது சொல்ல தெரியல யாருக்கும். இங்கே ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தேன். அப்போ திட்டிவாசல் ஆட்டம் சன்னதியிலேருந்து ஒரு போகிற மாதிரி இருந்தது. சுற்றி அப்படி வரும்போது பார்த்தா ஒரு சின்ன ரூம். அப்போ வேறு கண்ணு தெரியல எனக்கு. கண் ஆப்ரேஷன் புற ஓடி இருந்தது. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடக்கலை. கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. பெரிய படம் 6 அடிக்கு ஒரு படம், சின்ன லிங்கம் இருந்தது. ஜெயந்தர் தான் கண்டுபிடிச்சாரு. காஞ்சிபுரம் செப்பேடுகளை கொண்டு இந்த செப்பேட்டில் இருக்குது வியாசாச்சலம் பேர். இப்போ பிரசிடண்ட் உரகடம் பக்கத்தில் இருக்கிற இடம் பேர் வியாசாச்சலம். வியாசரால் தமம் பண்ணின பூமி அது. சலம்னா மலை. அந்த ஊரே கம்ப்ளீட்டாக கரிஞ்சல் பூமி அது. அங்கே மீத்தேன் வாயு குழா போடும்போது நோண்ட எல்லாம் கருங்கலாக கிடைக்க கவர்மெண்ட் ரிமூவ் ஆல் தோஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் கெப்ட் இட் அவுட் சைடு. இந்த கோவில் கட்டுறதுக்காக அப்போ கொடுத்துட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது குளம் கோவில் எல்லாம் அந்த கல்லை வச்சு தான் கட்டியிருக்கா. இந்த முதலியார் ஃபேமிலி ரொம்ப இன்னி வரைக்கும் பாடுபட்டுருக்கா அந்த கோவிலுக்காக. அவள் நெல்லடக்கேஸ்வரர் தெய்வநாயகி. ஆற்றுல குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தால் அம்மியா முன்னாடிக்குள்ள அன்னோன்யம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் சொல்லப்படுறது. ஏஎம் ராஜகோபாலன் கூட குமுத ஜோதியோட எழுதியிருந்தார் நிறையா அதை பற்றி. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்டு, அந்த இதில் பார்த்தா இந்த வியாசாச்சல மகாதேவேந்திர சரஸ்வதியோட காஞ்சி காமகோடி பீடத்தின் 54வது பீடாதிபதி. அவர் அங்கேயே சமாதி ஆகிட்டார். அந்த ஊரை காஞ்சிபுரம் போவே இல்லை அவர்.
இந்த ஊரே பிடிச்சி அங்கேயே இருந்துட்டார். அவர் என்கிட்ட பேசினார். ஜஸ்ட் இமேஜின். இப்போ இருக்கிறது 71, 54 பீடாதிபதி என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 தடவை 4 தடவை போயிருக்கேன். நான் சாமிக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி நவராத்திரியில் அம்பாளுக்கு அபிஷேகம் தெய்வநாயகிக்கு பண்ணி எல்லாம் பண்ணேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கெங்கேயோ மகான்கள் வாழ்ந்துன்னு தான் இருக்கா. நம்ம சிற்றறிவுக்கு எட்ட மாட்டேன்றது அவ்வளோதான். இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தத்த சம்பிரதாயன்றது புரிப்படணும் முதல்ல என்னன்றது. ஷீரடி சாய்பாபாலாம் அதில் வந்தவர் தான், தத்த சம்பிரதாயத்தில் வந்தவர் தான். ஸோ தத்தாத்திரேயர் ஜஸ்ட் ரீகேப் தான் பண்ணுறப்ப நான். தத்தாத்திரேயருடைய அவதாரமாக சொல்லக்கூடியது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர்ன்றவர். அவரோட அவதாரமாக சொல்கிறது நரசிம்ம சரஸ்வதி. அவரோட அவதாரமாக சொல்லக்கூடியது மாணிக் பிரபு இப்போ பார்த்துட்டு இருக்கிறவர். அவரோட அவதாரமாச்சு அக்கல்கோட் மகாராஜ் சமர்த்தர். அவர் அவதாரமாக ஷீரடி சாய்பாபா. அப்படியே 5 பேர் வரா. இது தெரிஞ்சுங்க. இவெல்லாம் தத்த குரு பரம்பரையை சேர்ந்தவா. இவாளுக்கு சென்னையிலையும் 2-3 இடத்துல கோவில் இருக்குது, இதுலேயும் கோவில் இருக்குது. சென்னையில் வேளச்சேரியில் போகும்போது அனகாலட்சுமி சமேத தத்தப்பீடம் இருக்குது. கணபதி சச்சிதானந்த சுவாமிலாம் ஆரம்பிக்கப்பட்டது. தாம்பரத்துக்கிட்ட ஒரு தனி கோவில் இருக்குது, மேல் சிறுவனை. அந்த இடம் பேர் ஸ்ரீசக்கர தத்தா அனகாதேவி. இந்த கோவில் இருக்குது. இது வந்து மேல் சிறுனை வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே 3 பேர் வித்தியாசப்படுறா. ஏகமுக தர்ஷாத்திரேயர் ஒன்று, அது வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், ஷீரடி சாய், மாணிக் பிரபுலாம் வரல அதில். ஸோ யார் யாருக்கு என்ன மனசில் தோன்றதோ பண்ணுறாத. இதில் வந்து நான் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர். அந்த அக்கல்கோட் மகாராஜ் அந்த புக்கு விவேக் சர்வேஸ்வரன் தான் 2 புக்கையும் வாங்கி அனுப்பிச்சார் எனக்கு. கோடானு கோடி நன்றிகள். அந்த புஸ்தகத்தை எடுத்தாலே சத்தியமாக சொல்கிறேன் நான், இந்த இடம் முழுக்க ஒரு உஷ்ணம் பரவிடும். ஐ வில் பி இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. வாட் ஐ டாக்கிங் ஐ டோன்ட் நோ. அப்படியே படிக்கிறேன். பட் இருப்பினும் அந்த நேரத்தில் என்னை சுற்றி ஒரு வளையம், ஒரு சேஃப் ஜோன் கிரியேட் ஆகிடுறது. என் ஆரோ இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த மகான்கள் அவள் இல்லையே நம்ம கணக்கு போடவே கூடாது. எங்கே இருந்ததெல்லாம் குருமண்டலத்திலே நம்மளை வந்து காப்பாற்றுறாவா. இந்த பிரபஞ்ச சக்தியில் தே ஆர் கனெக்டட் வித் அஸ், இந்த சோலோட. அந்த மாதிரி இந்த மாணிக் பிரபுன்றவர் பாருங்கள், நல்ல அழகான தேஜஸ் பாருங்கள். அந்த முகமே வசீகரமான முகம். இந்த கண்ணை நம்ம சுட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அக்கல்கோட் மகாராஜை பற்றி சொல்லும் போதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. உண்மையாக சொல்லணும் அதை. பட் இவரோட எழுத்துக்களை இப்போ பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த கதையெல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கேளுங்க தான் சொல்கிறேன் நான், ஃபாலோ பண்ண கூட சொல்கிறேன் நான். ஸோ இனி பார்க்கக்கூடிய இந்த கதையில் இப்போ ப்ரொசீட் பண்ணுறேன் மாணிக் பிரபுவை பற்றி. மயிலார் அப்படின்னு வரலாம். மயிலார் க்ஷேத்திரம் மிகவும் பழமையானது. அதே தட்சிண காசி என்று கூறுவர். அது மணிசூல் பருவத்தின் மீதுள்ள க்ஷேத்திரம். அங்கு கண்டோபா என்ற பரமசிவன் மல்லாசுரனை கொன்ற அவசரத்தை காட்டும் க்ஷேத்திரம். பிரபுவின் குலதெய்வதாக விளங்கியது. ஒரு காலத்தில் பேஷ்வாக்களாக பராமரிக்கப்பட்டு மிக உன்னதமான நிலையில் இருந்தது மயிலார். கோமட்டிகள் வைசியர்கள் அழைக்கப்படுவார்கள். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கோமட்டி செட்டியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ பிரபு அவரது தாயார், தம்பி, 4 சிஷ்யருடன் அந்த ஊரின் எல்லையில் தங்கினார்கள். அந்த நவராத்திரியின் காரணமாக பிரபுவை தரிசிக்கும் பெரிய யாத்திரை கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பிரபுவிடம் சில பணத்தை யாசித்தனர். சில அப்போ கொடுத்துருவாருங்க, வரதெல்லாம் கொடுத்துருவார். அப்படியே தினமும் பிரபுவிடம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வந்து குவிந்து உடனடியாக விநியோகமாக ஆகிடுமா. அது கோமட்டிகள் வைசியர்கள் அழைக்கப்படுவார். வெங்கம்மாவின் தாயை தந்தையர் ஹைதராபாத்தில் வசித்து வியாபாரத்தில் மிக்க லாபம் சம்பாதித்து உன்னத ஸ்திதியில் இருந்தனர். பெண் வெங்கம்மாவிற்கு சிறு வயதில் விவாகமாகி கடன் தவறிவிட்டதால் மனநொந்து ஆண்டவன் சேவையில் ஈடுபட்டு சத்காலக்ஷேபம் செய்து வந்தனர். இவருடைய சௌலபியத்தை கண்ட ஒரு போலீசாது இவர் உயிருடன் கைலாசத்துக்கு அழைத்து செல்ல தனக்கு தெரியும் என்று கூறினான். தாய் தந்தையர் இந்த வெங்கம்மாவை வைத்துக்கொண்டு
கஷ்டப்படுவதை காட்டிலும் மானிட தேகத்துடன் கைலாசம் சென்று வாழலாம் என்று எண்ணி எல்லா சொத்தையும் அந்த இவன்கிட்ட டூப்ளிகேட் சாமியார்கிட்ட கொடுத்துட்றா. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறவா இருக்கா, சென்னையிலையும் இருக்கா. நம்ம அது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம அவன் சில பூஜைகளை முதலீடு செய்து கைலாசத்துக்கு போக ஒரு நாளை குறிப்பிட்டு அனைவரையும் மயிலாருக்கு அழைத்து சென்று அங்குள்ள ருத்ரகுண்டம் என்ற குளத்தில் குளிக்க சொன்னான். அவர்களும் அவன் சொன்னபடி செய்ய எல்லோருக்கும் நீந்த தெரியாததால் மரணமடைந்தனர். ஆனால் வெங்கம்மா ஏதோ தெய்வ பலத்தால் ஒரு 16 வயது பாலகனால் மீட்கப்பட்டார். அந்த பாலகன் யாருன்னா பிரபு தான். இவர் தான் மாணிக் பிரபு தான் காப்பாற்றிருக்காரு வெங்கம்மாவை. அவர் யாரும் தெரியாது அவளுக்கு. அப்புறம் சொல்கிற அவருடைய வரலாற்றை சொல்லி தான் அனாதையாக இருப்பதாக அவளை ஆட்கொண்டு காப்பாற்றபடி கெஞ்சினார். பிரபு அவளுடைய சுத்தியை உணர்ந்து மேல் சோதிக்கலானார். அவள் அணிந்திருந்த எல்லா ஆபரணங்களையும் தானம் செய்ய முடியும். தேகத்துக்கு பஸ்மத்தை தரிக்க வேண்டியதுடன் உப்பூதி பூச்சின்னு வாழ்றார். ஸோ இந்த வெங்கம்மாவின் ஒன்று இருக்கா, சில பேருக்கு சரித்திரக்காரர் சொல்கிறோன்னா, வெங்கம்மாவின் குடும்பம் பிரபுவின் தரிசனத்துக்காகப்படியும் பெரிய மழை பெய்து வெள்ளத்தில் சிக்கும்போது பிரபுவினால் காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரபு அவளை அநேக சோதனைக்கு உள்ளாக்கினார். அன்னம் என்னாமலே பிரபு கொடுக்கும் சொற்ப பிரசாதத்தை கொண்டு உயிர் வாழ்ந்தாளாவோ வெங்கம்மா. ஒரு சமயம் பிரபு பூமியில் நோண்ட செய்து அங்கு ஜலத்தின் ஊர் ஏற்பட்டு ஒரு குண்டமும் அடியில் தென்பட்டது. அதை என்ன மாணிக்க குண்டம் என்று காட்டி வருகிறார்கள். இவ்வாறாக மயிலாறு செல்லாக தங்கி பக்தர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து பால்கி என்னும் வனத்திற்கு புறப்பட்டு சென்றார் அவர். பால்கி மயிலாரை விட்டு பால்கி என்னும் ஊரில் அடையாமையில் உள்ள வனத்தில் பிரபு தங்கினார். இங்கு பத்ரேஸ்வரர் என்னும் சிவாலயம் இருக்கிறது. அரணப்பா என்ற பூஜாரி கோவிலை நிர்வாகித்து பூஜை செய்து வந்தார். ஆனால் அவனுக்கு பல காலமாக தீரான வயிற்று வெளியில் அவசியப்பட்டு என்ன மருந்து சாப்பிட்டும் குணமாகவில்லை. வர வர வெளி பொறுக்க முடியவில்லை. தன் உயிரை மாற்றிக் கொள்ள முற்பட்டான். அந்த தருணத்தில் பிரபு அங்கு வர பூஜாரி அவனை தண்டனை விட்டு வயிற்றில் வெளிப்பொறுக்காமல் தற்கொலை செய்து கொள்ள முயற்சியாகவும் தன்னை துன்பத்திலிருந்து விடுவிக்கும்படி கஞ்சினான். பிரபு அவனை காப்பாற்றுவதாக சொல்லி தேங்காய், அவல், எள் இவற்றை தயிரில் கலந்து 5 லட்டுகளாக பிடித்து கொண்டு உத்தரவிட்டு ஒரு லட்டை அவனை உண்ணும்படி செல்னார். அங்கு கூடியிருந்தவர்கள் இந்த மருந்தினால் நாளைக்கு உயிர் போகும், இன்றைக்கே போக வேண்டிய நினைத்தனர். ஆனால் பூஜாரி பிரபுவிடம் பூர்ண நம்பிக்கை வைத்து லட்டை சாப்பிட்டு விட்டு அவர் கையில் வைத்துள்ள பிரம்பினால் தன்னுடைய வயிற்றை தொட்டதும் இந்த வலி இருந்த இடமில்லாமல் போய்விட்டது. இப்படி உயிர்ப்பிச்சை செய்த பூஜாரி அவரை போற்றி பணிந்து வந்தான். சில காலம் இந்த பால்கியின் அடர்ந்த காட்டில் தங்கியிருந்தவர் குகைகளை நாட்கணக்கில் தங்கியிருப்பார், சமாதியில் இருப்பார். அப்பொழுது நாராயண தீட்சத் சிம்னியா பிரம்மச்சாரி என்ற, அதாவது பாப்பாச்சாரியா, நாராயண தீட்சத், சிம்னியா பிரம்மச்சாரி என்ற 4 சிஷ்யர்கள் சேவை செய்து வந்தனர். தாயையும் தம்பியும் ஊருக்கு அனுப்பிவிட்டு வெங்கம்மாவை வெள்ள வஸ்திரத்துடன் விபூதி ருத்ராட்சம் அழிய சொல்லி மந்திரோபதி செய்தார். அவ்வளோ மாதிரி இருக்கா. ஒரு பக்தன் தன் சம்சாரத்தையும் 5 வயது பாலகனை கூட்டுக்கொண்டு பார்த்தசாரியாக பிரபுவின் தரிசனத்துக்கு கல்யாணியை நோக்கி வந்து கொண்டிருந்தான். பல நாட்களாக சரியான ஆகாரம் வழியில் குழந்தைக்கு வைசூரி கண்டதும் அவனை முதுகில் கட்டிக்கொண்டு மிகவும் சிரமத்துடன் பிரபு இறங்கிய இடத்தின் எதிரே குளக்கரையில் இளைப்பாற தங்கினான். குழந்தை மீது எள்ளு போட இடமில்லாமல் வைசூர் பரவி இருந்தது. அதனால் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த குளக்கரையிலே குழந்தையை மரணமடைந்தது. இது கண்டு பெற்றோர் துக்கத்தை பொறுக்காமல் மூர்ச்சியடைந்தனர். இதை அப்பா ராவ் நாயிக், மச்சேந்திர ராவ் என்பவருடன் பிரபு சம்பாஷித்துக் கொண்டிருக்கையிலும் குருராஜ் ராவ் என்பவரால் விஷயத்தை தெரிந்ததும் பிரபு உடனே குளக்கரைக்கு சென்று இறந்த பாலகனை மடியில் வைத்துக்கொண்டு தன் அமிர்த கையினால் தடவி கொடுத்ததும் அந்த பையன் உயிர் பெற்று எழுந்தான். இதை கண்டு அங்கிருந்து ஆச்சரியப்படுத்தினர். பெற்றோர்கள் ஆனந்துக்கு எல்லையே இல்லை. பிரபுவின் சரண கமனங்களை வணங்கி இருவரும் புரண்டனர். இவருடைய பக்திக்கு வெச்சி பிரபு அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். ஆனால் அப்போது வந்தவர் மாணிக்க பிரபுன்னு தெரியாமல் நாங்கள் எங்கே போகிறேன்னு கேட்குறார். நாங்கள் கல்யாணிக்கு போயிட்டு இருக்கோம் தரிசனத்துக்காகன்றார். பிரபுவோட தரிசனத்துக்கு முன்னாடியே மாதிரி அடுத்துக்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைம்போது அந்த பிரபு இங்கே கொடுத்தான்னு சொல்லி அதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறாவா. நான் தான் அதுன்றார் அவர் மாணிக் பிரபு. ஸோ அவளுக்கு சாப்பாடு போட சொல்கிறார். யாத்திரிகை மிகவும் பசியாக ஒரு இவ்வாறாக சோதித்து அன்ன ஆகாரம் தான் கைவிக்க மாட்டார்.
என் நம்பிக்கையை தெரிவித்தனர். ஒரு வருஷமாக பிரபு அவர்களின் வரவையே எதிர்பார்க்க இருக்கும்போது அவர் பேரில் பழி சுமத்தக்கூடாதுன்னு சொன்னாராம். யாத்திரிகர் மிகவும் பசியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் முதலே உண்ண உணவை அளித்து பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார். அதற்குள்ள பிரம்மச்சாரி நால்வரும் அவரவர் கொண்டு வந்த விஷயை இந்த ஜோலியுடன் பிரபுவின் முன்வைக்க பையில அது அத்தருக்கு ஜீவேந்திரன் செய்து அனைவருக்கும் பரிமாறும்படி சொன்னார். அப்போ அங்கே 200 ஜனங்கள் இருந்தாராம். இப்போ கூட 5-6 பேர் தான் கொண்டு போயிருக்கா. அதில் எடுக்க 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 அந்த கிராமே வந்து தான் 4000 பேர் வந்துட்டாலாம். ஆனால் அதுலேருந்து இந்த பையில எடுத்த 4 வர்ணத்தாரும் சேர்ந்து சுமார் 4000 மேல் கூட்டம் கூடிப்பட்டது. ஒவ்வொரு வர்ணத்தாரும் தனித்தனியாக உட்காரப்படி சொல்லி ஜோலியில் இருந்த அன்னம், வடை, போளி, ரொட்டி, காய்கறிகள் இவற்றை தனித்தனியாக எடுத்து வைத்து பரிமாறும்படி சொல்லி அவதூது சித்தன் குருதேவ தத்த என்று நாமத்தை பிரபு உச்சரிக்க அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். எல்லாருக்கும் பற்றி மீந்து தான் ஒரு பை சாப்பாடு. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு, போளி, வடை, ஸ்வீட்ஸு எல்லாமே எடுத்ததுக்கு. இது எல்லாரும் அனைவரும் ஜெயகோஷம் செய்தனர். ஜோலியிலிருந்து 5 கபளங்களை பிரபு புசித்தது மற்றமுள்ள பிரம்மச்சாரி சாப்பிடும்படி சொன்னார். இந்த செயலை கண்டு யாத்திரிகள் அந்த சித்தபுருஷர் கல்யாணியின் மாணிக்க பிரபு அதை அறிந்து கொண்டனர். ஆர்வாத்தில் ஜெயகோஷம் பொருந்தினர். இந்த செய்தி 4 திக்கிலும் பரவி ஹைதராபாத்தில் அந்த யாத்திரிகள் கூடிவிட்டனர். இங்கும் 18 இலாக்காக்களை ஏற்படுத்தி தினமும் நித்திய மங்களமாக வழங்க தொடங்குகிறது. கல்யாணி இந்த பிரபுவின் தாயாரும் தந்தையாரும் தாத்தியா சபு வந்தனர். இதற்கு பிறகு பிரபு அந்த காட்டில் உள்ள சித்தர்களையும் சாதுக்களையும் தரிசிக்க எண்ணி தாயார் தம்பிமார்களை கல்யாணிக்கு போகும்படி உத்தரவிட்டு காடுகளில் இறந்து குகையில் தங்கி 1 வருஷ காலம் தங்கியிருந்தார். சிமானியா பிரம்மச்சாரி யோகி வெங்கம்மாவை தவிர அனைவருக்கும் ஊருக்கு திரும்பினார். பிரபு அந்த குகையை 1 வருஷ காலம் மூட சொன்னாராம். அதே மாதிரி கல்லை வச்சு மூடிட்டார். 1 வருஷ காலம் காத்துருக்கா எல்லாரும். ராமர் அப்படி அயோத்திக்கு எப்படி திரும்பினாரோ அந்த மாதிரி அந்த 1 வருஷ காலம் முடியும் போது எல்லாம் ஆரத்தி கீரத்தி ஸ்வீட்டு பேடா கீடா எல்லாம் கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அந்த கதவு கோலம் எல்லாம் போட்டு அந்த கல் எடுக்கிறார். உள்ளே பார்த்தா அப்படி தேஜஸ்வியாக உள்ளே உட்காந்துருக்கார். 1 வருஷம் கழிச்சு கூட அந்த குகை உள்ள அண்ணா ஆகாரம் இல்லாமல் அது அப்படியே அவர் தூக்கி வெளியில் வச்சு அவர் அபிஷேகம்லாம் பண்ணி அவர் சந்தர்ப்பம்லாம் இட்டு புது அது பண்ணி இப்படி மாலைகள்லாம் சாத்தி அவரை கொண்டாடுறார். ஜோதிர்மயமாக காட்சி அளித்தார். மெல்ல தூக்கி வந்து உபசரித்தனர். 14 வருடம் காட்டிலிருந்து ஆமர அயோத்திக்கு வந்த போது ஏற்பட்ட ஆனந்தத்தை விட ஆனந்தத்தை ஜனங்கள் அனுபவித்தனர். பூஜைக்கு வந்த தேங்காய், பழங்கள், பேடா, பருப்பி முதலியவற்றை குவிந்தன. பிரபு அனைவருக்கும் அன்னமளித்து தட்சணை கொடுத்து அனுப்பினார். ஹைதராபாத் ராஜேராய் பாய், பீமாபாய் முதலியவர்கள் வந்து அந்த காலத்திலேயே 20,000 ரூபாய் உள்ள பாத காணிக்கையாக கொடுத்தார். பிரபு எந்த காணிக்கையும் அந்தந்த இடத்துலையே தான தர்மம் செய்து விடலாம். ஒரு சொல்லுவாங்க, பொண்ணு கல்யாணம் ஒரு பையன் இது பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி ஒன்றா சொல்லி செலவுக்கு பணம் வேணும், கடன் கட்டணும், அதெல்லாம் சொல்லி வாங்கி போயிடுவாள் எல்லாரும். ஷிர்கோபியா என்ற ஊரில் சங்கராமராவ் என்ற ஒரு லிங்காயத்தினை சேர்ந்தவன் லேபாதேவி கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தான். ஏராளமாக லாபத்தை தான் அவன் நிறைய நல்ல தான தர்மம் பண்ணியிருந்தான். ஆனால் தேகபலம் குன்றி மிகவும் கஷ்டப்பட்டு வந்தான். எல்லா வைத்தியர்களும் கைவிட்டு விட்டனர். ஏராளமான பணம் இருந்தும் அதை அனுபவிக்க புண்ணியம் செய்ய வேண்டியது. அவனுக்கு ஒரு கவலை அன்னமும் மேற்க முடியாமல் போய்விட்டது. அவன் சிலர் பிசாச பாதை என்றதாக பரமசிவருக்கு ருத்ராபிஷேகம் செய்து ஏழை அன்னம் அளிக்கிட்ட ஒரு குணமும் தெரியல. ஒரு நாள் சங்கராம் கனவில் சிவபெருமான் தோன்றி அவன் வியாதி நிவாரணத்துக்கு மாணிக்க பிரபுவின் சரண தீர்த்தத்தை உட்கொண்டால் குணமடையன்னு சொல்கிறார். ஈஸ்வரனை பரமசிவனுடைய ஆக்கிய பெயரில் வந்திருப்பை அறிவேன்னு சொல்கிறார். அவர் யார்? மாணிக்க பிரபு. சரி சொல்லி தனக்கு நிச்சயமாய் நோய் குணமைந்துவிடும் என்ற நம்பிக்கை பெற்றான். பிரபுவிற்கு பூஜை செய்து தன் சொந்த ஊரான ஷிர்கோபியாருக்கு பல்லக்கில் ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையுடன் பவனியாக குருவை அழைத்து சென்றான். வீட்டில் மகா பூஜை செய்து வந்தவர்களுக்கெல்லாம் அன்னமளித்து தலா ₹1 தர்ஷனம், அந்த காலத்தில் ₹1 தர்ஷனம் கொடுத்துருக்கான். பிறகு பிரபீன் பிரசாதம் சாப்பிட வயிற்று வலி நோய் இருந்து இடாமல் போய்விட்டு. இன்றைக்கி மாணிக்க பிரபு கதையில் இந்த அளவோடு நான் நிறுத்துறேன்.
ஏன்னா நமக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் மகான்களில் சொல்லவே முடியாது. மகான்கள் எல்லா இடத்துலையும் இருக்க, கணக்க படிச்சத்தெல்லாம் பயணிக்கிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் பர்சன் ஒன்லி அவள் தான் சொல்ல முடியாது. சரி, நிறைய பேருக்கு பரமாச்சாரியா காலத்தில் ஜீவித காலத்தில் நம்மளாம் இருந்திருக்கோன்னா ஒரு பெரிய இது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தில் இருந்திருக்கா. தத்தாத்திரேய கட்டுன்றது மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ சாயி கட்டு வந்துட்டு ஷீரடி சாய்பாபா கோவில் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்குது. சென்னையில் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுறா. அது நல்லா இருக்குது. நான் அவர் அந்த வழியில் வந்தவன் தான். நீ சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.